விடியா திமுக ஆட்சியில் ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாவதற்கு கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தாழ்த்தப்பட்டோர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளதாக கூறியுள்ளார். குறிப்பாக ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்கள் அடிப்படை வசதியின்றி சொல்லனா துயரம் அனுபவித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவம், தென்காசி மாவட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிக்கு குடிநீர் இணைப்பு வழங்க மறுத்த நிகழ்வு, கள்ளக்குறிச்சியில் தாழ்த்தப்பட்டோர் தங்கியுள்ள காலனியில் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமானவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை, தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை என்று விடியா திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்த பல்வேறு தாக்குதல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் என தெரிவித்துள்ள கழக பொதுச் செயலாளர், பட்டியலின மக்களின் வேதனைகளை பலமுறை சட்டமன்றத்திலும் அறிக்கைகள் மற்றும் பேட்டிகள் வாயிலாக சுட்டிக்காட்டியும் விடியா திமுக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் குறைகளை போக்க எந்த உறுதியான நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என சாடியுள்ளார். மத்திய அரசிடமிருந்து பட்டியலின மக்களுக்கு வரும் மத்திய நிதி ஒவ்வொரு வருடமும் திருப்பி அனுப்பப்படுவதையும் சுட்டிக்காட்டிய கழக பொதுச் செயலாளர், கல்லூரி மாணவர்கள் பலர் தங்கியுள்ள மயிலாப்பூர் ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் கழிவறைகள் சுகாதாரமின்றி கதவுகள் உடைந்து காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இரவு நேரங்களில் வெளியாட்கள் வளாகத்தில் மதுபானங்கள் அருந்துவதாகவும், அசைவ உணவு வழங்கப்படும் போது 1/3 பங்கு மாணவர்களை சாப்பிடக்கூடிய அளவில் உணவு வழங்கப்படுவதால் சாப்பாடு இல்லாமல் பல மாணவர்கள் பசியோடு இருக்கும் சூழ்நிலை உள்ளதாகவும், தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்து பல ஆண்டுகள் ஆகியுள்ளதாகவும் உள்ள பல குறைகள் குறித்து நிர்வாகத்திடம் பலமுறை புகார்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை இங்கு தங்கியுள்ள மாணவர்கள் வேதனையுடன் ஊடகங்களுக்கு பேட்டியளித்திருப்பதையும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். தாம் ஏற்கனவே கூறியபடி விடியா திமுக அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு விடுவிக்க வேண்டிய நிதியை காலதாமதமாக வழங்குவதால் அங்கு தங்கியுள்ள மாணவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை விலக்கி உடனுக்குடன் நிதியை விடுவிக்க விடியா திமுக அரசை கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். 100 மாணவர்கள் உள்ள விடுதிகளில் 30 முதல் 40 பேர் உண்ணக்கூடிய அளவே அசைவ உணவு சமைக்கப்படுவதால் அந்த நாட்களில் பெரும்பாலான மாணவர்கள் பசியுடனேயே இருப்பதாகவும் புகார் தெரிவிப்பதாக செய்திகள் வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், நாங்கள் சிறுபான்மையினரின் பாதுகாவலர்கள், சமூக நீதியை காப்பதே எங்கள் உயிர் மூச்சு என்றெல்லாம் வாய்ஜாலம் காட்டும் விடியா திமுக சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான சொத்தை தன் கட்சி பத்திரிகை அலுவலகமாக மாற்றியது பற்றிய சர்ச்சை இன்று வரை தெளிவுபடுத்தப்படவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் சாடியுள்ளார். இத்தகைய மக்கள் விரோத ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு எதிரான வெகுஜன விரோத செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது தமிழகத்தை நிலைகுலைய செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, வயிற்று பசி போக்க அல்லலுறும் படிக்கும் ஆதி திராவிட மாணாக்கர்கள் வயிறு எரிந்துவிடும் சாபம் விடியா திமுக ஆட்சியை சுட்டெரிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றும், உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு குழு அமைத்து ஆதி திராவிட மாணவ மாணவிகளின் விடுதிகளை போர்க்கால அடிப்படையில் உணவு, சுகாதாரம் மற்றும் அடிப்படை வசதிகளை சீர் செய்ய விடியா திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார்.